வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என் படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த டைமில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அதான் இப்போ இந்த டீமாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டுக்கு, இந்த டைலாக்ஸு, சின்ன சின்ன டைமிங் நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும், சந்தான சார் டீமில் இருக்காங்க. ஆனந்த், முருகன், சேது, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்பயாவது மீட் பண்ண போகும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதாவது பெரிய காமெடின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், எல்லாருமே அப்படி சைலண்டாக இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஒருத்தர் பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்க, இப்போ எப்படி எடுத்தேன் அந்த படம்லான்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு சமாளித்து, சும்மா சொன்னேன் இப்படிலாம் சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆக வேண்டியது இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான டைமிங்கில் பேசுகிறவங்க அவங்க சாதாரணமாக பேசும்போதே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டுங்கிறப்போ கண்டிப்பாக அவ்வளோ பூந்து விளையாடிருக்காங்க. அது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முதலே தெரியும். எனக்கு கேட்கும்போதே ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு அப்பயே தோணுச்சு, இது வந்து ஒரு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும். நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணேன் சந்தானம் சார் கிட்டே, சார் ரொம்ப நல்லா பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழோட மியூசிக் அந்த கானா சாங் பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன். அப்பா டேக்கர் உண்மையிலே சாங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் கமல், அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். இது மாதிரி நிறைய படங்கள், நல்ல என்டர்டெய்னிங்கான கமர்ஷியல் படங்கள் வந்து ராமநாதன் சார், சந்தானம் சார் டீமில் பண்ணணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ.